வணக்கம் ஸ்கை மிராக்கல். ஸோ நம்ம இப்போ குவஹாட்டி அசாமில் இருக்கிற காமாக்கியா டெம்பிள் அந்த அம்பாவை பார்ப்போம். இந்த பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதி அந்த அருகில் உள்ள இந்த காமாக்கியா டெம்பிள். இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா யோனி வடிவத்தில். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் வேணும். என்னென்னா பெண்மையின் போற்றுவதற்கு அவங்களோட பெருமைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஒரு அடையாளம். இந்த அம்பாளுக்கு 3 நாள் உதிரப்போக்கு இருக்கும். அப்போது அந்த பிரம்மபுத்திரா நதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த நதி கலர் மாறிடும் அந்த 3 நாள். ரொம்ப சக்தி வாய்ந்த சக்தி பீடம். மூலஸ்தானம் பார்த்திங்கன்னா மூலஸ்தானம் இது கிடையாது. எப்படின்னா அம்பாளோட யூனி வடிவம் தான் அங்கே இருக்கும். அந்த யூனி வடிவத்தை அங்கே கோயில் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மறக்க முடியாத ஒரு பேரப்பட்ட காமாக்கியா திருக்கோவில் இன்றைய தினம் சிந்திக்கும். காமாக்கியா எங்கே இருக்குதுன்னா அஸ்ஸாம் தலைநகரத்தில் கவுகாத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீலாத்திரி மலை மேலே அமர்ந்திருக்கிற அந்த அம்பா ரொம்ப பழமையான கோவில். பிரம்மனுக்கு கர்வம் ஏற்படும் போது நம்ம கூந்தலிருந்து அரக்கனை ஏற்பட்டது. கேசிகன் என்ற அரக்கனை பார்த்து பிரம்ம பயந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம படைப்பு தொழிலில் கௌரவத்தோடு இருந்துட்டோம். அம்பாள் நினச்சா நம்ம சர்வசாதாரணமாக நம்ம கூந்தலிருந்து படைக்க முடியும் அப்படின்ட்டு அந்த அம்பாள். அரக்கனுக்கு பெரிய ஆற்றல் உண்டு. அதனால் அம்பாலே அவனை அழிச்சிட்டு அம்பாலே சாம்பல் ஆக்கிட்டு அந்த சாம்பலால் ஒரு பெரிய மலையாக உருவாக்கிட்டார். அந்த மலைக்கு மேலே என் கோயிலை கட்டுன்ட்டு அதை ஏற்றுக்கொண்டு பிரம்மதேவர் அந்த கோயிலை அரக்கனோட சாம்பலில் கட்டப்பட்டது தான் நீலாத்திரி மலை. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய துளசி செடிகளை வச்சுக்கிறாங்க. மகாபாரதத்தில் சௌதீஸ்புரம் என்று சொல்லுவாங்களே அந்த அங்கே பார்த்திங்கன்னா திருக்குளம் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்து பண்டாக்குளத்துலேருந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க. அங்கே பார்த்து புனிதமான நீர் தலையில் தெளித்து கொண்டு சொல்லுவாங்க. அது பிரம்ம கொண்டு சௌகாதி குண்டு என்று சொல்லுவாங்க. அது ரொம்ப 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 பௌத்திரமான நீர் சொல்லுவாங்க. அதை பெறுவதற்கு மறுபிறவியே இல்லை. அம்பாளுடைய மர்மஸ்தானத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நீர் ஊட்டு இருக்கும். அந்த நீர் ஊட்டு எங்கே தான் எப்படி வருது தெரியாது. அந்த நீரை சாப்பிட்டா நம்மளை பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மம் கிடையாதுன்ட்டு சொல்கிறாங்க. அந்த அம்பாளுடைய மூலஸ்தானத்துக்கு நம்ம படியில் இப்போ அப்படியே இறங்கி போகிறது எப்படி இருக்கும். அவ்வளோ ஒரு சின்ன ஒரு சுற்று போட்டு ஒரு இதில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே உள்ளே போக பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு அறியாமல் ஒரு நறுமணம் வரும். அந்த நறுமணத்தை எங்கேயுமே நீங்கள் அதை கண்டே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நறுமணம் இருக்கும். அங்கே போனால் அந்த அம்பாளை பற்றி நீங்கள் தொட்டு கும்பிட்டு அந்த இடத்துல அம்பாளை நின்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு தாயோட வயிற்றில் இருக்கிற அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உடம்பு புல்லரிச்சிடும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது தெரியல. ஏன்னா அந்த இதை நான் அங்கே அந்த இடத்துல அனுபவித்தேன். நீங்களும் அங்கே போயிருக்கீங்க. இந்த ஃபீலை பார்த்திங்கன்னா நீங்களும் அதை அனுபவிப்பீங்க. அங்கே போய்ட்டு ஒரு வாட்டி தான் நீங்கள் போய்ட்டு அங்கே அந்த தரிசனம் பாருங்கள். பார்த்துட்டு அந்த அம்பாள் பார்த்திங்கன்னா சுற்றி தண்ணி ஊற்று பார்த்திங்களா, அந்த ஊற்று அங்கே கொடுப்பாங்க. அங்கேயே நீங்கள் கையால் சாப்பிட்ருங்க. அது வெளியில் கொடுக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். நானாக கேட்டு பார்த்தேன், கிடைக்காது சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஒன்று செய்யலாம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம் கிளாஸ் அந்த அளவுக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்கே அந்த நீரை வாங்கிக்கிட்டு நம்ம வரலாம். அதெல்லாம் அங்கே தராங்க. அந்த நீரை எடுத்து அங்கேயே அபிஷேகம் பண்ணுறாங்க. அது அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இருக்கிறது அந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் இருப்பீங்க. அந்த 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பார்த்திங்கன்னா உங்கள் தாய் கர்ப்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அந்த ஃபீல் அங்கே பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சொல்ல முடியாத பார்த்திங்கன்னா வார்த்தை அந்த மாரி அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே போய் அனுபவித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கோழி ஆடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா காவு கொடுக்குற அந்த நரசிம்ம கோயில் அங்கே அந்த மாதிரி இருக்குது. இங்கே அதை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து நீங்கள் அதை ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தவம் இருந்தீங்க வச்சுங்க.
அந்த ஃபீலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஃபீலாக இருக்கும். ஜெய் மாதா தேவி, ஜெய் மாதா தேவி. வணக்கம் ஸ்கை மிராக்கல்.